ஆக்ஷன் யூஸ் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ குயிக்காக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிங்க. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கங்க. நான் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி விட்டதும் கிராப் பண்ணிங்க. கிராப்புக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிராப் ஆகும். இந்த மாதிரி கிராப் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் வந்து ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு ES கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்துடும். அதில் வந்து இன்சைடு வச்சு கொடுங்க, அதிகமாக கொடுக்காதீங்க. ஒரு 2 பிக்சல் கொடுங்க, 2 இல்லைனா 3 கொடுங்க போகும். அடுத்து விண்டோஸ் போயிடுங்க. அதில் வந்து ஆக்ஷன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் விண்டோ அந்த மாதிரி தாங்க வரும். அதில் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா கிரியேட் எ நியூ ஆக்ஷன்ட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வருங்க. கிளிக் பண்ண உடனே அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆக்ஷன் க்ரியேட் ஆகணுமோ அதை கொடுத்துக்குங்க. ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி கொடுத்தாலும் கொடுங்க, இல்லை கண்ட்ரோல் கொடுத்தாலும் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவை காப்பி பண்ணிங்க. 4x6 ஷீட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிங்க. அந்த ஷீட்டில் ஃபோட்டோவை காப்பி பண்ணிங்க. இது மாதிரி ஃபோட்டோவை காப்பி பண்ணதும் அதை அப்படியே ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு காப்பியாக டூப்ளிகேட் எடுங்க. அடுத்து லேயர் பேனல் ஓப்பன் பண்ணிங்க. லேயர் பேனல் ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்ட் விசிபிள் ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோவும் மெர்ஜ் ஆகிடும். அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா 2 மெர்ஜ் ஆகிடும். பேக்ரவுண்ட் விசிபிள் ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி. இப்போது ஆக்ஷனை ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஷிஃப்ட்டு F2 ப்ரெஸ் பண்ணுறேன். ஆக்ஷன் எனக்கு வந்துடுச்சு பார்த்துங்க. இவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. இந்த மாதிரி ஆக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து டைமிங் வந்து சேவ் ஆகும். ஏதாச்சும் டவுட்னால் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.